மகாருத்ரம் என்ற காட்டில் தேவகர்ப்ப மகரிஷியின் ஆசிரமம் இருந்தது. அங்கிருந்த தோட்டத்தில் துளசி, மந்தார, மல்லிகை செடிகள் மலர்ந்தன. சில பசுக்களும் அன்போடு வளர்க்கப்பட்டன. அமைதி, ஆன்மீகம், மங்களம் நிரம்பி வழிந்தது. மகரிஷி தினமும் விஷ்ணுவுக்கு நெய்வேத்தியமாக வைத்த பாலையே உணவாக ஏற்றார். அவரின் தூய பக்தி கொண்டு மகாலட்சுமி நேரில் ஆசிரமத்திற்கு வந்தாள். மகரிஷியே, உம் பக்தியை மெச்சுகிறோம். செல்வ வளமுடன் வாழ்வீராக என்று அருளினாள். அதை கேட்ட மகரிஷி அமைதியாக கூறினார், தாயே, துறவிக்கு செல்வம் எதற்கு? எனக்கு வேண்டியது பிறப்பற்ற முக்தி மட்டுமே என்றார். மகாலட்சுமி மெதுவாக சிரித்தாள். முன் பிறவியில் செய்த புண்ணியத்தால் நீர் செல்வந்தனாக வாழ்ந்தாக வேண்டும். அதன் பின்னரே உமக்கு முக்தி கிட்டும் என்று சொல்லிவிட்டு மறைந்தாள். லட்சுமியின் எண்ணம் நிறைவேறக்கூடாது என்று முடிவு செய்தார் மகரிஷி. ஆசிரமத்தை விட்டு வெளியேறினார். சிறிது தூரத்தில் பல்லக்கு, படைவீரர்கள், பரிவாரங்கள், பெரிய அரச முகாம் ஒன்று. வேட்டைக்கு வந்த மன்னர் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். அருகில் ரத்னகீடம் பட்டு துணியில் வைக்கப்பட்டிருந்தது. மகரிஷியின் மனதில் ஒரு எண்ணம் உதித்தது. இந்த கிரீடத்தை காலால் உதைத்தால் மன்னர் கோபப்படுவார். தண்டனையாக என்னை கொல்ல உத்தரவிடுவார். அப்படியானால் செல்வ வாழ்க்கை என்ற லட்சுமியின் திட்டம் தோல்வியடையும். ஆனால் இதையெல்லாம் அறிந்த மகாலட்சுமி அஷ்டநாகங்களில் ஒன்றான அனந்தனை அங்கு அனுப்பினாள். அவன் அமைதியாக அந்த கிரீடத்திற்குள் ஒளிந்து கொண்டான். மகரிஷி மன்னரை நெருங்கினார். ஒரே உதை. கிரீடத்தை காலால் எட்டி உதைத்தார். வீரர்கள் கோபத்தில் அவரை பிடிக்க ஓடினர். ஆனால் அந்த கணமே கிரீடத்திற்குள் இருந்த பாம்பு வெளியே வந்தது. புதருக்குள் மறைந்தது. அதிர்ந்து போன மன்னர் உண்மையை புரிந்து கொண்டார். என் உயிரை காப்பாற்றவே மகரிஷி கிரீடத்தை உதைத்திருக்கிறார் என்று நினைத்தார். மன்னரும் வீரர்களும் மகரிஷியின் திருவடியில் விழுந்து நன்றி கூறினர். மகரிஷியை அரண்மனைக்கு அழைத்து சென்றனர். அவரை ராஜகுருவாக ஏற்றார். சகல வசதிகளும் மரியாதையும் செல்வ வளமும் அவரை தேடி வந்தது. இதனால்தான் கூறுகிறார்கள், மகாலட்சுமி கொடுக்க நினைத்து விட்டால் துறவிக்கு கூட செல்வம் தேடி வரும் என்று. அருள் வரவேண்டிய நேரம் வந்துவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது.